ஃபில்மிமேட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஓடி முடிஞ்சிருச்சு. இந்த 2025ல நாம எதிர்பார்த்த பல திரைப்படங்கள் நமக்கு என்னடா ரொம்ப எதிர்பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப, எதிர்பார்க்காத சில சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியாகி, வாவ்! செமல அப்படின்னு நம்மள கொண்டாட்டம் அடைய வச்சது. சூழல் இப்படி இருக்கா, இப்ப 2026க்கு நாம என்ட்ரி ஆயிருக்கோம். 2026ல முக்கியமான திரைப்படங்கள் என்னென்ன ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல 2026 ஆரம்பமே ஒரு அட்டகாசமான ஒரு ஓப்பனிங்கோட இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். காரணம் 2026 பொங்கலுக்கு தமிழ் சினிமாவுல நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் அவருடைய கடைசி திரைப்படம்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படமும், நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படம் பராசக்தி திரைப்படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் 9ஆம் தேதியும், பராசக்தி திரைப்படம் 10ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 2 திரைப்படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றது ஒரு 5, 6 நாள் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா எல்லாருமே தியேட்டருக்கு போவாங்க. ஒரு நல்ல படத்த பார்க்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ இந்த 2 படத்தையுமே பார்க்கறதுக்கு இப்ப மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த படங்கள் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்து நம்ம ஒரு நடிகர் படங்களா பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் 2 அந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் இந்த வருட சம்மருக்கு அல்லது செப்டம்பர், அக்டோபர் அந்த பூஜை ஹாலிடேஸ், விநாயகர் சதுர்த்தி இந்த மாரியான டேஸ்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நடிகர் அஜித் ஒரு வழியா ரேசிங்ல பிஸியா போயிட்டு இருக்காரு. அவருடைய அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்தரோட தான் அப்படின்றத ஆதிக் ரவிச்சந்திரே சொல்ட்டாரு. அந்த படத்த பிப்ரவரில ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஸோ ஒரு 6 மாசம் அந்த படத்த ஷூட்டிங் எடுத்தாலும் இந்த வருடத்தினுடைய எண்டுல அதாவது தீபாவளிக்கு நாம அஜித் அவர்களுடைய அந்த ஏகே 64 திரைப்படத்த நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. நடிகர் சூர்யா நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு திரைப்படம். ஆக்சுவலா அந்த படம் போன வருஷமே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. படம் வந்துரும்ன்ட்டு. பட் சில பல காரணங்களால அந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அந்த திரைப்படம் கண்டிப்பா 2026ல ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. ஏன்னா அந்த கருப்பு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு சூர்யாவுடைய ஒரு ரசிகர். ஸோ ஃபேன் பாய் சம்பவமா இந்த படத்த அவர் உருவாக்கி இருப்பாரு அப்படின்லாம். ஸோ இந்த கருப்பு திரைப்படம் 2026ல ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. நடிகர் விக்ரமுக்குமே இந்த வருஷம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். அவர் அடுத்ததா போடி ராஜ்குமார் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு. மனோஜ் அஸ்வின் படமுமே டாக்ல இருக்கதா கேள்விப்பட்டோம். ஸோ 2 படங்கள்ல ஏதாச்சும் ஒரு படங்கள் கண்டிப்பா 2026ல ரிலீஸ் ஆகலாம். நடிகர் கார்த்தி அவருக்கு 2026 ஒரு மிக முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். காரணம் 2025ல அதாவது இந்த வருஷம் அவருக்கு படங்களே ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது தான் ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் வா வாத்தியார் இந்த இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. போன வருஷமே 2, 3 டேட் சொன்னாங்க. இயர் எண்ட்ல கண்டிப்பா டிசம்பர் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை காரணமா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல. அந்த படம் போஸ்ட்போன் ஆயிருச்சு. மாற்று தேதி எப்பவும் சொல்லல. ஸோ கண்டிப்பா அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா 2026ல கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்லேயே இந்த படத்த அதாவது இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த படத்த ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுபோக சர்தார் 2 அந்த படத்தினுடைய ஷூட்டிங்குமே அவரு போயிட்டு இருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படமும் இந்த 2026ல ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி மார்ஷல் அந்த படத்தினுடைய பூஜை வந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. ஸோ அந்த மார்ஷல் திரைப்படமும் இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ள எப்படியாவது ரிலீஸ் ஆயிரும். இயக்குனர் தமிழ் டானாகாரன் டைரக்ட் பண்ண தமிழுடைய டைரக்ஷன்ல கார்த்தி நடிக்கிறாரு. அந்த திரைப்படம் தான் மார்ஷல் திரைப்படம். ஸோ அந்த திரைப்படமும் இந்த 2026ல ரிலீஸ் ஆயிரும். இவங்கள தவிர்த்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஜென்சி கிட்ஸ்களின் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய நடிப்புல எல்ஐகே திரைப்படம் அப்ப, இப்ப, எப்பன்னு பல டேட்ட கடந்து இதுவும் 2025ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ரிலீஸ் ஆகவே இல்ல. ஸோ 2026ல அந்த படத்த நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்படி ரிலீஸ் ஆகல அப்படின்னா, அது வந்தும் பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாரி ஆயிரும். ஸோ 2026ல நம்ம இலக்கிய படத்த கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நடிகர் விஜய் சேதுபதியுடைய ட்ரெயின் திரைப்படம் நம்ம மிஷ்கின் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த திரைப்படத்துல பாட்டு கூட இப்ப ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க. அந்த படம் ஷூட் எப்பவோ முடிஞ்சது. ஸோ சில பல காரணங்களால அந்த படம் ஸ்டக் ஆகி அப்படியே நின்னது. ஸோ 2026ல கண்டிப்பா அந்த ட்ரெயின் திரைப்படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். நடிகர் ரவி மோகனுக்கு 2026 அதாவது இந்த வருஷம் மிக முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். காரணம் 2025ல அதாவது போன வருஷம் வந்து அவரு புரொடக்ஷன் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்தடுத்து அவருடைய படங்கள பத்தின அப்டேட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ரவி மோகனுக்கு இந்த வருஷம் ப்ரோகோட் திரைப்படம், அப்புறம் ஜீனி போன்ற சில திரைப்படங்கள 2026ல ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். நடிகர் சூரி வந்து மண்டாடி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய ஷூட்டிங் 50% முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மண்டாடி திரைப்படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். அதே மாரி அவரு ராம் டைரக்ஷன்ல நடிச்ச 7 கடல் 7 மலை திரைப்படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் இருக்கு.
இது போக சுந்தர்சியினுடைய மூக்குத்தி அம்மன் 2 ஷூட்டிங் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எல்லாமே பேக் பண்ணி கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த திரைப்படத்த சம்மருக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்த நயன்தாரா, குஷ்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சுந்தர்சியுடைய அந்த டீம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படம் இப்ப சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் தனுஷினுடைய 54வது திரைப்படம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல, அதாவது போர் தொழில் படம் எடுத்த விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல அவருடைய அந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த திரைப்படத்த பிப்ரவரி அல்லது மார்ச்ல நாம எதிர்பார்க்கலாம். நடிகர் சிலம்பரசனுடைய மிக முக்கியமான திரைப்படம் அரசன் திரைப்படம் ஷூட்டிங் படு வேகமா நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா சிம்பு கரெக்டா ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரமே இந்த படம் முடிஞ்சிடும். 2026ல இந்த அரசன் படத்தை நாம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாரி ஒரு லாங் வெயிட்ன்னு சொல்லலாம். இயக்குனர் ராகவா லாரன்ஸினுடைய காஞ்சனா 4 திரைப்படமும் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் அது நடந்துட்டு இருக்கு. அந்த படமும் 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி நாம பார்க்கலாம். நடிகர் விஷாலினுடைய மகுடம் திரைப்படமும் அந்த படத்துடைய ஷூட்டிங்குமே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த படமும் 2026ல நாம எதிர்பார்க்கலாம். நடிகர் ஜீவாவினுடைய தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. அதுல கூட படிச்சு படிச்சு சொன்னேனே அந்த மீம் டெம்ப்ளேட்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படம் 2026ல நாம எதிர்பார்க்கலாம். நடிகை ராதிகா ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ல, அதாவது ரொம்ப வயசான கெட்டப்ல அவங்க ஃபேஸு, அவங்க பாடி கெட்டப் எல்லாத்தையும் மாத்தி தாய் கிழவி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்த தயாரிச்சது வந்து சிவகார்த்திகேயனுடைய புரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த திரைப்படம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்குமே ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இப்படி தமிழ் சினிமாவுல பல முக்கியமான திரைப்படங்கள் 2026ல ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பா இசையமைப்பாளர் மற்றும் ஆக்டரான விஜய் ஆண்டனியுடைய பூக்கி திரைப்படமும் 2026ல தான் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் கவின் மற்றும் நயன்தாரா சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படமும் 2026ல தான். ஸோ இந்த 2026 தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான வருஷம். நிறைய நடிகர்களுடைய முக்கியமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2026ல நீங்க இந்த படத்துக்கு நான் முக்கியமா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த படம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.